கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். அப்போ இந்த காரியம் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்ப்போம்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? அது ஒரு மிகுந்த பலனையும் நம் தலையை உயர்த்துகிற காரியத்தை குறிக்கிறத பார்க்கிறோம். அப்போ காண்டாமிருகத்தின் கொம்பு அது பலன் வாய்ந்ததாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நமக்கு ஜெயமும் அப்படியே வருமாம், நமக்கு உயர்வும் அப்படியே வரும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னொரு வகையில் நம்ம பார்க்கணும்னா, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அன்சேலஞ்ச்டு ஃபோர்ஸாக நம்மை தேவன் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது நமக்கு எதிராக எந்த சூழ்நிலை நிற்க முடியாது, நாம் தான் எல்லாவற்றிலையும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்போம் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அந்த புது எண்ணெயால் அபிஷேகம், அந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டதும் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதும் அவரால் ஆசீர்வாதம் பெற்றவர்களை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை சுமந்திருக்கிற மக்களாய் நாம் இருக்கிறபடியினாலே நிச்சயமாய் நம்முடைய கொம்புகளை தேவன் உயர்த்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலெல்லாம் கூனி குறுகி போய் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நொந்து போய் இருக்கிறீங்களோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்கள் கொம்பை உயரப்படுவார். அது நம்முடைய பலத்தினால் அல்ல, அது அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதனால தான் சங்கீதம் 23:5 கூட தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தினால, அந்த அபிஷேகத்தினால, அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறபடியினால அவர் என்ன செய்யறாரா, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம். அந்த பந்தி அப்படின்னு சொல்லும் போது அங்கே எல்லாருக்கும் முன்பாக ஒரு உயர்வையும் மேன்மையையும் அது குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 89:17 கூட பார்க்கிறோம், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அவருடைய தயவு, அவருடைய ஃபேவர்னால நம்முடைய கொம்புகளை அவர் நிச்சயம் உயர்த்துகிறாராம். சங்கீதம் 75:10 பார்க்கிறோம், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இன்றைக்கு நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் என்பதை எவ்வளவு தூரம் நீங்க அறிந்து கொள்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்க கொம்புகளை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 2:1 அன்னாள் ஒரு ஜெபம் பண்ணுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அவ எப்போ இந்த பாடலை பாடுறா அப்படின்னு சொன்னா, குழந்தை இல்லாதப்போ அவ அழுது அந்த ஆலயத்துல வந்து ஜெபித்தப்போ அங்கே தேவன் அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் போது அவ சொல்றா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்த்திருக்கிறது. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து தேவன் என் கொம்பை உயர்த்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்க இந்த சூழ்நிலையில, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, ஐயோ எனக்கு திருமணம் ஆகலையே, இல்லை எனக்கு வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில இந்த கடன் நிமித்தம் நான் கூனி குறுகி இருக்கிறேனே அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்கன்னா, நீங்களும் அன்னாளை போல பாடுகிற நாட்கள் சமீபத்தில் வந்திருக்கிறதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது அன்னாள் பாடினது போல நிச்சயம் நீங்க பாடுவீங்க. என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை கொடுத்து தேவன் உங்கள் கொம்பை நிச்சயமாக உயர பண்ணுவார். 1 சாமுவேல் 16:12 பார்க்கிறோம், அங்க சாமுவேல் தாவீதை அங்க அழைப்பிக்கும் போது அவன் எப்படி இருந்தானா, சிவந்த மேனி, அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருக்கிறானா. அப்போ கர்த்தர் சொல்றார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். கர்த்தர் அவனை பிரித்தெடுக்கிறார். அப்போ பிரித்தெடுத்து அங்க அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் ராஜாவான பிறகு அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க தாவீதை என்ன செய்யறாரு, சாமுவேல் அபிஷேகம் பண்ணி தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்றார். அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல தங்கி இருக்கிறாரு. அப்போ 2 சாமுவேல் 7, 8, 9 பார்க்கிறோம், அங்க ராஜாவான பிறகு அங்க தாவீதை பார்த்து அங்க ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின்
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அப்போ அங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம். ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்த தாவீதை அங்கே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கினாரா. அப்ப இது எதனால வந்தது? அங்கே புது எண்ணெயினால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அங்க ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அதனால இந்த ஆசீர்வாதம் தாவீதிற்கு தேடி வந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 1:21-22 நம்மை குறித்து சொல்லி இருக்கிறது. உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணி அங்கே ஆவியானவர் அவன் மேல தங்கியிருந்து அங்க ஆடுகளுக்கு பின்னாடி போனவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அங்கே பூமியில் இருக்கிற பெரியோர்களின் ஒத்த நாமத்தை தாவீதுக்கு கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ஆவியானவரை என்றைக்கும் நம்மோடு கூட தங்கியிருக்கும்படி அவர் செய்திருப்பார் என்றால், இந்த காரியத்தின் மூலம் நம்மையும் தேவன் நம்முடைய கொம்புகளையும் அவர் உயர பண்ணுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், இனி வருகிற நாட்கள்ல நிச்சயமாய் உங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். அன்னாள் பாடினது போல என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக நீங்களும் பாடி தேவனை துதிக்கிற நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறதை அறிவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய தயவினால் உம்முடைய கொம்புகளை நீர் உயர்த்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொன்னது போல இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய கொம்புகளையும் நீர் உயர பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி புது எண்ணெயினால் இன்றைக்கு அவர்களை நீர் அபிஷேகம் பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் உடைய பிள்ளைகளாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உமக்காக தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் நாங்கள் இருக்கிறபடியினாலே எங்க எல்லாருடைய கொம்புகளையும் நீர் உயர பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமா இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.